A56 ஸ்மார்ட் ஃபோன் வந்து செம்மையான ஸ்மார்ட் ஃபோன். அதோட செல்லிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாவே இருந்துச்சு. அத எய்ம் பண்ணி தான் இந்த A57 ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ணாங்க. ஆனா செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாவே கம்மியாயிருச்சு. ஏன் அப்படின்னா, ஈவன் இந்த A56லேருந்து A57ல அப்கிரேட் பண்ணியிருந்தாலுமே, பிரைஸையுமே ரொம்ப அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இதோட செல்லிங் வந்து கம்மியாயிருச்சு. பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்றனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன நம்ம வாங்கி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணல. இப்போ ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா இந்த ஸ்மார்ட் ஃபோன ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சனால நம்ம வந்து இத டெஸ்ட் பண்ணோம். ஸோ இத 2 வீக்ஸா நான் என்னோட பிரைமரி ஸ்மார்ட் ஃபோனா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஒரு சில விஷயம்லாம் இதுல நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த ஸ்மார்ட் ஃபோன என்ன பிரைஸுக்கு வந்து வாங்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவோட நீங்க கடைசில பாருங்க. அண்ட் வந்து இந்த Flipkartலலாம் சாசா லேலே சேல்லாம் இப்ப ரீசென்ட்டா வந்து வந்துச்சு. அதே மாதிரியே வந்து பிக் பில்லியன் டேவும் வரும். அதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, Samsungஓட நெறைய ஆஃபர் டீல்ஸ் எல்லாமே வந்து போடுவாங்க. மேபி அதுல வந்து இந்த A57 ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து ஒரு நல்ல ஆஃபர் பிரைஸ்ல குடுத்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன நம்ம வாங்கலாம். ஸோ அப்படி என்ன வொர்த்தா இருக்கும்? என்ன பிரைஸுக்கு வொர்த்தா இருக்கும்? அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பண்டிட். இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த Samsung A57 ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன். டிசைன் பொறுத்தவரைக்கும் இந்த A56லேருந்து அப்படியே தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேமரா மாட்யூல்லாம் வந்து பில் ஷேப்ல குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மினிமலான டிசைன்ஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க. வெறும் பிளெயினான ஒரு பேக்ல தான் இருக்கு. ஸோ பேக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் பேக் குடுத்துருக்காங்க. சைட்ஸ் எல்லாம் அலுமினியம் ஃப்ரேம்ல இருக்கு. ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் புரொடெக்ஷனுக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் பிளஸ் புரொடெக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. எங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதோட டைமென்ஷன்ஸ்ல தான். ஸோ விட்த் சைஸ வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் பண்றதுக்கு வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து இவங்க குடுத்துருக்க அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப வந்து டெலிகேட்டா இருக்கு. ஸ்மட்ஜஸ் எல்லாமே ஆகுது. ஸோ புடிக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி பிசு பிசு பிசுன்னு இருக்க மாதிரியே இருக்கு. ஸோ இது ஸ்மட்ஜஸ்லாம் வந்து தொடச்சா போயிருது. ஆனா வந்து பார்க்கறதுக்கு அந்த ஸ்மட்ஜஸ் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதோட திக்னஸ் பொறுத்தவரைக்கும் 6.9 திக்னஸ் குடுத்துருக்காங்க. வெயிட்டுமே கம்மி தான். 179 கிராம்ஸ் தான் இருக்கு. அண்ட் இதோட டியூரபிலிட்டிக்கு IP68 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமா IP67 ரேட்டிங் வந்து குடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி 68 வந்து இருக்கு. நம்ம வச்சிருக்க கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசம் நேவி. இதே மாதிரியே இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆசம் லைலாக், ஆசம் ஐசி ப்ளூ. ஸோ இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமாவே இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனே இதோட டிஸ்ப்ளே தான். டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் வழக்கம் போல Samsung வந்து தரமா பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இதுல வந்து 6.7 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் AMOLED பிளஸ் டிஸ்ப்ளே வந்து குடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட், HDR10+ சப்போர்ட் போத் YouTube அண்ட் Netflixக்கு இருக்கு. அதுக்கப்புறம் விஷன் பூஸ்டரும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கு. கிளாரிட்டியாவும், டீட்டெயில்டாவும் கலர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி வந்து குடுக்குது. ஸோ பெசல்ஸ் பொறுத்தவரைக்கும் சைட்ஸ் எல்லாம் தின்னா தான் இருக்கு. கீழ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் திக்கா இருக்கு. பட் அவ்வளவா நோட்டிசபிளா இல்ல. அண்ட் இதோட ரெஃப்ரெஷிங் ரேட்ட மட்டும் இவங்க 120 ஹெர்ட்ஸ் குடுத்ததுக்கு பதிலா 144 ஹெர்ட்ஸ் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, சூப்பராவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இதுல அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு பெருசா எந்த இஷ்யூ இல்ல. ஏன்னா, இதுல வந்து 1900 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1200 நிட்ஸ் HBMமும் இருக்கு. ஸோ ஓவராலா டிஸ்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுக்கு டாப் நாட்ச்சா குடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன வாங்கலான்னு சொன்னதுக்கான 2வது ரீசனே இதோட கேமரா தான். ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் இந்த A56லேருந்து ஹார்ட்வேர் லெவல்ல பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதே வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா பிளஸ் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், அப்புறம் ஒரு 5 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார் குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயுமே அதே 12 மெகா பிக்சல் தான் வந்து குடுத்துருக்காங்க. பட் எங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் லெவல்ல இதுல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுல புதுசா ISP கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங். அதுக்கப்புறம் நியூ AI டூல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால, ஃபோட்டோ எடுத்தோனே நமக்கு வந்து ஃபோட்டோவோட குவாலிட்டி வராம, கொஞ்சம் அந்த இமேஜ நல்லா ப்ராசஸ் பண்ணியே நல்லா டீட்டெயிலா, கிளாரிட்டியா கலர்ஸ் எல்லாம் நல்லா பூஸ்ட் அப் பண்ணி இதோட அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்களே பாருங்க. எல்லா ஷாட்ஸுமே வந்து சூப்பரா இருக்கு. கலர்ஸ்லாம் நல்லா பூஸ்ட் அப் ஆயி, என்ஹான்ஸ் ஆகி இருக்கு. அண்ட் இந்த போர்ட்ரெய்ட் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிளர் எஃபெக்ட், எட்ஜ் டிடெக்ஷன்லாம் நல்லா கிளியரா இருக்கு. அண்ட் ஜூம் பண்ணாலுமே வந்து கிளாரிட்டி உடையவே இல்ல.
அண்ட் இந்த 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிளியரா சூப்பரா இருக்கு. அண்ட் கலர்ஸ் எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டா இந்த A56லயே ஓரளவு ஆவரேஜா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த வாட்டியுமே ஆவரேஜான ஃபோட்டோஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் 4K 30 எஃப்பிஎஸ்ல நம்மளால ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல எடுத்துக்க முடியும். ஸோ ரியர்ல எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் மாதிரியே வீடியோஸும் சூப்பரா இருக்கு. கலர்ஸ்லாம் நல்லா என்ஹான்ஸ் ஆகி நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெபிலைசேஷன் மட்டும் எங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. மித்தபடி ஓரளவு ஆவரேஜா இருக்கு. ஸோ நீங்களே சொல்லுங்க இந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத. அடுத்து சாஃப்ட்வேர்ன்னு வரும்போது இதுல One UI 8.5 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வருது. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. அனிமேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளோட்வேர்ஸ்லாம் பெருசா எதுவும் இல்ல. அண்ட் இதுல வந்து 6 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்கிரேடும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் கொடுக்குறாங்க. இவ்வளோ நேரம் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் குறுக்க கௌஷிக் வந்த மாதிரி இந்த ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமா இந்த A56ல எக்ஸினோஸோட 1580 ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே எக்ஸினோஸோட 1680 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அட்லீஸ்ட் ஸ்னாப் டிராகனோட ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். சரி லாஸ்ட் டைம் தான் எக்ஸினோஸ் கொடுத்தாங்க. இந்த வாட்டி ஸ்னாப் டிராகன் இல்லைன்னா மீடியா டெக் ப்ராசஸர் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்த்தேன். பட் வந்து கொடுக்கல. ஈவன் இதோட AnTuTu ஸ்கோரிங்கும் 1.4 மில்லியன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுது. ஸோ டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்லாம் நல்லா தான் இருக்கு. பட் கேமிங்னு வரும்போது தான் சொதப்பிட்டாங்க. ஏன்னா இதுல பிஜிஎம்ஐ கேம்லாமே வந்து 60 எஃப்பிஎஸ் சப்போர்ட் தான் இருக்கு. இந்த ப்ராசஸரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 90 எஃப்பிஎஸ் சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனா வந்து 60 எஃப்பிஎஸ் சப்போர்ட் ஆப்டிமைசேஷன் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் பிளே வந்து சுத்தமா நல்லாவே இல்ல. ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. மித்த ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் இனிஷியல்ல நல்லா இருக்கும். போக போக தான் வந்து ஃப்ரேம் டிராப்லாம் ஆகும். பட் இதுல ஸ்டார்டிங் விளையாடும் போதே வந்து நிறைய லேக் ஃப்ரேம் டிராப்லாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான். பட் வந்து கேமிங்கோட ஆப்டிமைசேஷன் தான் நல்லா இல்ல. ஸோ கேமர்ஸ் வந்து தள்ளியே இருங்க. இதுல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இல்ல. அப்புறம் எங்க இருந்து நம்ம தொடர்ந்து விளையாட போறோம்? இருந்தாலுமே இதுல வந்து பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் வந்து ஹீட்டிங் ஆகக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சில இடத்துல ஹீட்டிங் ஆச்சு. அது என்ன அப்படின்றத அடுத்து சொல்றேன். அது போக இதுல LPDDR5X RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் ஒரு ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் போன் தான். அப்புறம் எங்க இருந்து இதோட பேட்டரி அதிகமா கொடுக்க போறாங்க? இதுல லாஸ்ட் டைமா அந்த A56ல கொடுத்த அதே 5000 mAh பேட்டரி தான் இந்த வாட்டியும் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. பாக்ஸ்ல ஒன்றும் கிடையாது. இதை 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 1 hour வரைக்கும் ஆகுது. ஸோ சாம்சங் யூசர்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம சார்ஜரோட தான் சுத்தணும்னு. அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும். ஸோ எஸ்ஓடி டைம்லாம் பெருசா எதிர்பார்க்காதீங்க. நார்மலா கால் மெசேஜஸ்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் வரும். அதுவே நீங்க இன்ஸ்டாகிராமோ வீடியோஸ் இதெல்லாம் நிறைய பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் கேம் கொஞ்சம் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 வாட்டியாவது நீங்க வந்து சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. ஸோ சாம்சங் கண்டிப்பா பேட்டரிய மட்டும் எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணிருங்கப்பா. நெக்ஸ்ட் இதுல ஒரு வியர்டான விஷயம் நோட் பண்ணேன். இதுல வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே குயிக் ஆக்ஷனா இருக்கும். பட் இதுல வந்து ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது ஓப்பனே ஆகுது. ஸோ இந்த ஏ சீரிஸ்ல இப்படிதான் இருக்குமா அப்படின்றத யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து இதுல ஆடியோன்னு பொறுத்த வரைக்கும் இதுல டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இதுல 13 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வைஃபை 6E, ப்ளூடூத் 6, அப்புறம் NFC சப்போர்ட்டும் இருக்கு. ஃபைனலி இந்த A57 ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்க வேரியன்ட் வந்து 12 + 256GB வேரியன்ட். இதோட பிரைஸ் வந்து 55,000. இன்னொன்று வந்து பேஸ் வேரியண்டா 8 + 256 இருக்கு. அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ 50,000க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கவே வாங்காதீங்க. இதில் வந்து பாதி நல்லா இருக்கு, பாதி நல்லாவே இல்லை. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த ஸ்மார்ட் ஃபோனை எந்த பிரைஸுக்கு வாங்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது பிக் மில்லியன் டே அந்த மாதிரி ஏதாவது இதில் ஆஃபர் பிரைஸா ஒரு 40,000 இல்ல 35,000 கம்மி பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட டிஸ்பிளே அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கேமராக்காக இதை நீங்க வாங்கலாம். மத்தபடி 50,000 கேமிங்க்கோ பேட்டரிக்கோ இது வந்து சுத்தமா செட் ஆகாது. இந்த பக்கமே போயிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும்
நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல வந்து நெறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரிவ்யூ பண்ண யூனிட் எல்லாமே சேலும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேல்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் அப்புறம் டே டு டே ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட டெலிகிராம் பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணும்னா நீங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் சேனல் லிங்க், இன்ஸ்டா ஐடி எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.